ஹாய், வாங்க மாலை வணக்கம். சூப்பராக வீட்டில் இருக்கிறது வச்சு கேக் செய்யலாம். கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, எல்லாருக்குமே கொடுக்கலாம். வாங்க சூப்பராக பாருங்க. தோசை கல் வச்சுட்டேன், ஒரு நல்ல ஹீட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். முட்டை 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கு தேவையானது பாருங்கள், சர்க்கரை தூள் பண்ணது 1 கப்பு, மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 1/2 டம்ளரு, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் தவிர மீதி எல்லாம் எந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 10 ரூபாய் தயிர். இது 3ஐயும் நம்ம நல்லா கொஞ்சம் அரைச்சி அப்படியே மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். சூப்பராக கிறிஸ்மஸ் கேக்கு இதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த ஜார் சர்க்கரை, முட்டை, தயிர், எண்ணெய் எல்லாம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கணும். நல்லா அடிச்சிடணும் கொஞ்ச நேரம். இதுக்கு பேக்கிங் சோடா 1 ஸ்பூனு, சின்ன குட்டி இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. தோசை சோடா மாவு 1/2 ஸ்பூனு. இப்போ இந்த கப்பில் 1 கப்பு சர்க்கரை அரைச்சி போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். தலை தட்டி 2 கப் எடுங்க. 1 கப்பு. ரெண்டு கப்பு மைதா எடுத்தாச்சு. நல்லா இதை கலக்கிக்குவோம். நல்லா கட்டி இல்லாத நல்லா கலக்கிக்கோங்க. சூப்பராக ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பர் கேக்கு. வாங்க கட்டியே கொஞ்சம் கூட இல்லாத நல்லா கலக்கிக்கோங்க. தோசை கல் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. நல்லா சூடாயிடுச்சு கல். நான் அப்படியே குக்கரில் வச்சு போகிறேன். அதுக்கு அடியில் போட்டு அதுக்கு உள்ள கிண்ணம் அது வேண்டாம், நான் குக்கர்லேயே செய்ய போகிறேன். இருக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா அடியில் நெய் மேலே எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி எந்த அளவுக்கு மாவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா நெய்யை விட்டே நல்லா தொடவைக்கணும். அப்போ தான் நம்ம குக்கரில் ஒட்டாது வரும். நம்ம இந்த நெய்யிலையும் கூட ஊற்றி செய்யலாம். என்கிட்ட டிஷ் பேப்பர் இருக்குது பாருங்கள், அந்த அளவு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த அடியில் போட்டு வச்சா நமக்கு ஈஸியாக வந்துடும், ஒட்டாத. அந்த பேப்பர்லேயும் கொஞ்சம் அப்படியே நெய் தொடங்கிக்கலாம். பேப்பர் இல்லைனா நீங்கள் வெறும் குக்கர்லேயே ஊற்றி செய்யுங்க. பேப்பர் இருக்குது அதனால நான் செய்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் உடனே செய்கிறீங்கன்னா வெறும் குக்கர்லேயே நெய் தொடங்கி செய்யலாம். வச்சு நல்லா அடிச்சாச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம் இந்த குக்கரில். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும், நல்லா அடிச்சுக்கணும். சாக்கோ சிப்ஸ் நல்லா சத்தமாக சொல்லு. சாக்கோ சிப்ஸ் அப்படியே மேலே போட்டுக்கலாம். பாருங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, வீட்டில் இருக்கு எல்லாமே. சாக்கோ சிப்ஸா போட்டு மேலே போட்டாச்சு. ஊற்றணும்னு அது போடலனாலும் பாதாம் இருந்தால் நுணுக்கி நீங்கள் போடலாம். இதை நம்ம ஃப்ரீசரில்
வச்சு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் உரிக்கிறேன். இந்த வந்து குக்கர் மூடி வந்து இந்த வாசரை எடுத்துடணும். வாசரோட போடாதீங்க, மேலே விசில் போடக்கூடாது. இந்த வாசரை எடுத்துடணும். எடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த வாசரை எடுத்துடணும், விசில் போடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். ஈஸியாக மெத்தேடில் வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக ஒன்று செய்யலாம். செஞ்சாச்சு. திறந்து பார்ப்போம் வாங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன். நான் குக்கர்லேயே வச்சதுனால ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்படி ஒட்டாது வந்து வெந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. சூடாக சூப்பராக வந்துருச்சு. ஆன பின்னாடி எடுக்கலாம். ஆகிட்டோம். சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கொதிக்குது. கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி எடுத்தால் தான் வரும் நல்லா. சூப்பராக பாருங்கள். வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பர் கேக் ரெடி. சூப்பர் கேக் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பர் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணலாமா? 30ஆம் தேதி பிறந்த நாள். அவங்களாம் ஊருக்கு போகிறாங்க லீவுக்கு. அதனால் இன்றைக்கே கேக் அவருக்கு பர்த்டே கேக். அவன் கட் பண்ணுவேன். அவன் கட் பண்ணிட்டான். கொதிக்குது. சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆட்டும். ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்க. பட்டர் ஷீட்டா? பட்டர் சீட்டெல்லாம் எடுத்துடலாம். தங்கட்டா? ஐயோ, அதுக்குள்ளே தூள் பண்ணுங்க. அம்மா சூப்பராக இருக்கு. அப்பா அப்படியே கொட்டுது பாருங்க. கொதிக்குது. ஆய் பறக்கு பார்த்தீங்களா? அப்பா கொதிக்குது பாருங்க. செம்மையாக பாருங்க. 3 முட்டை, 2 கப்பு மைதா, ஒரு அரை டம்ளர், சின்ன டம்ளரில் அரை டம்ளர் எண்ணெய், தயிர் ஒரு 10 ரூபாய் தயிர். அவ்வளோதாங்க. பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு, நம்ம சாதா சோடா மாவு ஒரு அரை ஸ்பூனு. அவ்வளோதான். நல்லா அடித்து சர்க்கரை 1 கப்பு. எது எடுக்கிறோமோ அதில் 1 கப்பு. 2 கப்பு மைதானா 1 கப்பு சர்க்கரை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். செமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக அப்படியே பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. சான்ஸே இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் செஞ்சது. செமையாக இருக்கு பாருங்க. சூப்பராக அப்படியே பாருங்க. எவ்வளோ சாப்பிட்டா செம்மையாக இருக்காச்சு. சூப்பராக கேக் ரெடி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னரே என் சேனலுக்குள்ளே போய் ஈஸ்வரி விலாக் ஆப் சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சூப்பராக கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி வீட்டில் சிம்பிளாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. கிறிஸ்மஸில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் கடைக்கே போய் செலவு பண்ண தேவையில்லை. அருமையாக கேக் ரெடி ஆயிடுச்சு.